டாக்டர், நீங்க என் பேச்சு எதுக்காக கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னால தூங்க முடியல. அப்படியா? அப்போ யாரது? யாரோ உனக்கே இவ்ளோ தூரத்துக்கு தொல்லை கொடுக்கறாங்களா? டாக்டர், நான் சொல்ற பாருங்க, நான் விளையாட்டு மூட்ல இல்ல. ம் அப்படின்னா நான் கொஞ்சம் சீரியஸ் ஆகணும். சரி சொல்லு, உனக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு தெரியும்ல, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஒரு பேய் இடத்த பத்தி நான் புக் எழுதிட்டு இருக்கேன்னு. உனக்கு இதான் பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை என்னன்னா, நான் அந்த புக்கை எழுதும் போதே நான் அதுக்குள்ள ரொம்பவே மூழ்கி போயிடுறேன். அப்படின்னா எனக்கு புரியல. நான் அந்த கதையோட உண்மையான கேரக்டர் மாதிரி மாறிடுறேன். இது எப்படி சாத்தியம்? ஆமா டாக்டர், இன்னிலிருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த புக்கை எழுத ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஒரு ரயில்வே குவார்டர்ஸ்ல நடந்த ஒரு பேய் கதை பத்தி ரிசர்ச் பண்ணி அத பத்தியான டீடைல்ஸ் நான் ஒரு புக்கா எழுதிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அப்ப கூட அங்க ஒரு விமன் கத்துற சத்தம் கேட்கும். சடனா ஒரு மாதிரி வலியில கத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஆம்பளைங்க கத்துற சத்தம் கேட்கும். இது கண்டிப்பா ஒரு நாள் கூட நிக்கவே இல்ல. ஆனா இதுல நான் எப்படி மூழ்கி போட்டேன்னு எனக்கு தெரியல. என் அக்கத்து பக்கத்துல இருக்க எல்லாமே ஒரு மாயமா மாறிடுச்சு. என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, தெரியாத ஒரு இருட்டுக்குள்ள நான் தொலைஞ்சு போன மாதிரி இருந்தது. என் கண்ணு மூடி இருந்தது. சடனா யாரோ கத்துறாத சத்தத்தினால நான் கண்ணு திறந்தேன். அப்ப நான் பாக்குறேன், நான் அந்த ரயில்வே குவார்டருக்கு எதிரில இருக்கேன். அந்த வீடு பாக்குறதுக்கு நான் புக்ல எதை பத்தி படிச்சனோ அதே மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. அதே பழைய பில்டிங், அதே மாதிரியான கதவு, அப்புறம் அந்த ஜன்னல்ல இருந்து லைட் வெளிச்சம் வேற. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து யாரோ ரொமான்டிக்கா பேசுற மாதிரி கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் யாரோ சிரிக்கிற மாதிரி கூட இருந்தது. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் கிட்ட போய் அந்த ஜன்னல்ல இருந்து பார்த்தேன். உள்ள ஒரு அழகான கப்பல். அவங்க கையில அழகான ஒரு வைன் கிளாஸ் இருந்தது. ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. கண்ணுக்குள்ள கண்ணை வச்ச பாத்துக்கிட்டு 2 பேரும் ரொம்பவே அழகான ஒரு உலகத்துக்குள்ள மைமறந்து போய் இருந்தாங்க. பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. ஓ மோனா டார்லிங், உன்னை பார்த்து 1 வாரம் கூட ஆகல. எனக்கு என்னமோ உன் கூட ரொம்ப வருஷமா பழகுன மாதிரி தோணுது. மோனா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்ல கூட முடியல அப்படின்னு சொல்லி அவன் அந்த பெண்ணுக்கு கிட்ட போறான். அப்ப அவ வேணும்னே அவ கையில இருக்க அந்த வைன் பாட்டில கீழே போட்டுட்டான். அந்த கிளாஸ் கீழே விழுந்ததும் சூர் சூரா உடைஞ்சிடுது. ஓ இந்த கிளாஸ், இரு நான் இப்பவே வந்துடுறேன். சரி விடுங்க, பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க, ட்ரெயினுக்கு லேட் ஆகுதுல்ல. காதல் நிறைஞ்ச அந்த கண்ணால அவளை பாத்துக்கிட்டே அவளோட நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு அங்க இருந்து அவன் போயிடுறான். ஆனா அவன் அவ்வளவு பாசம் காட்டுறான். ஆனா அந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே பிடிக்கல. எப்படி இருந்ததுன்னா, அவன் எப்ப போவான்னு பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவரு ஸ்டேஷன்ல அவரோட நைட் டியூட்டிக்காக கிளம்பி போயிடுறாரு. அவரு போன அந்த நொடியே இன்னொரு ஆளு அந்த வீட்டுக்குள்ள வராரு. அவன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருந்தான். மறுபடியும் நான் அவங்க ஜன்னல்ல இருந்து உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறேன். இவ்ளோ நேரம் புருஷனை பார்த்து சோகமா இருந்த அந்த முகம் இப்ப சடனா அந்த ஆளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா மாறுது. அந்த பொண்ணு அவனை பார்த்த உடனே அவனை கட்டியா கட்டி பிடிச்சுக்கிறா. ஓ மை லவ், உன்னை பார்த்து நான் கொஞ்ச நாள்தான் ஆச்சு. ஆனா காலம் முழுவதும் உன் கூடவே இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அவனோட புருஷன்கிட்ட பேசுற மாதிரியே அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தா. ரொம்ப கேவலமா இருந்தது. 2 பேரும் 2 பாம்புகள் மாதிரி ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னால அத பார்க்க முடியல. அப்ப நான் பாக்குறேன், ஸ்டேஷன்ல இருந்து நேரா கோட்ரஸ் சைடு வந்துட்டு இருந்த அந்த பொண்ணோட புருஷன். அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. என்னடா இவன் இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டான்னு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா இவ்ளோ நல்லவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில பொண்டாட்டிய பார்க்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணிட்டு நான் போய் பேசினேன். ஏன் வீட்டுக்குமா? ஆமா, நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி ரயில்வே குவார்டர்ஸ்ல நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இவ்ளோ அழகான பொண்ணை பாக்குறத விட்டுட்டு எங்க போறீங்க? என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. என் மனைவி வீட்டுல தனியா இருக்காங்க. நான் சீக்கிரமா திரும்ப வந்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் இவ்ளோ நல்லவனா இருக்கான். அத பார்த்து என்னோட மனசு உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனை போக விட்டுட்டேன். அவன் போய் என்ன நடக்குது பாக்கலான்னு விட்டேன். அவன் போய் பார்த்தான். அவங்க மனைவி பண்ற தப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான் நான் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க உள்ள போனாங்க. இந்த வாட்டி நான் ஜன்னல போய் பார்க்கல. ஏன்னா ஒருத்தரோட மனசு உடைஞ்சு போறது பாக்குறது எனக்கு பிடிக்கல. புல்லட் சத்தம் வந்தது. என்னடான்னு ஓடி போய் பார்த்தான். அந்த பையனை அவன் புருஷன் சுட்டுட்டாரு. உடம்பெல்லாம் ரத்தத்தோட கீழே விழுந்து கிடந்தான். அங்கே பக்கத்திலேயே அவங்களோட மனைவி நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிரா அவங்களோட புருஷன் அவங்களோட கையில பிஸ்தோல வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம உடைஞ்சு போய் கண்ணுல கண்ணீரா வந்துட்டு இருந்தது. ஆனா எதுக்காக இப்படி நீ பண்ண அப்படின்னு மோனா கிட்ட கேக்குறதுக்கு கூட அவருக்கு விருப்பம் இல்ல. அதனால அவளை கூட சுட்டுடுறாரு.
அப்புறம் மோனா இறந்துட்டா. அதுக்கப்புறம் அவரு அந்த ஜன்னல் பக்கம் நடந்துகிட்டு வந்தாரு. என் பக்கம் நடந்து வரத பார்த்து எனக்கு பயமா இருந்தது. அந்த கன் எடுத்து அவர் நெத்தில வச்சு அவரை சுட்டுக்கிட்டாரு. அப்புறம் அவரோட அந்த ரத்தம் என்னோட முகத்துல செதறிச்சு. நான் பயத்துல கண்ணை மூடிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா இங்க வீட்ல சோஃபால படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இது உன்னோட கனவா? இல்ல, எழுந்து பார்க்கும்போது எல்லாம் நார்மலா தான் இருந்தது. ஆனா முகத்துல இந்த ரத்தம், ஆனா ஆனா இது எப்படி சாத்தியம்? அதான் எனக்கு எதுவும் புரியல. ஆனா நான் பார்த்த அந்த நிகழ்வு எல்லாமே உண்மைதான். அந்த நிகழ்வு நடந்த பிறகு அந்த கோட்ரஸ்ல இருந்து எல்லாருமே அங்க ஒரு பெண் நடக்கிற மாதிரி, யாரோ கத்துற மாதிரி, அதுக்கப்புறம் அழற மாதிரி இந்த சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆ, இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. இது தனியா நடக்கிறது இல்ல, உன் கூட வேற யாராவது இருக்கணும். நிறைய நடந்திருக்கு டாக். லக்னோவோட ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த அந்த ஒரு நிகழ்வு அது எனக்கு சும்மா நடக்கல. நான் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எழுதும் போதுதான் இது எல்லாமே எனக்கு நடந்துச்சு. மேரட்னு சொன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நான் ஜிபி பிளாக் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதே ஜிபி பிளாக் தான். அவங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்க விஷயம் அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க பகல் நேரத்துல அந்த பக்கம் யாராவது போனாங்கன்னா அந்த நேரத்துல கூட அவங்க இந்த பேய் நடந்துகிட்டு போறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அதோ ரெட் கலர் சாரில உள்ளோ வெளியோ வந்து போகிறத பாத்திருக்காங்க. அப்புறம் இன்னும் சில பேரு நைட் டைம்ல இந்த ஜிபி பிளாக்கோட டெரஸ்ல ஒரு லேடி ரெட் கலர் சாரி கட்டிக்கிட்டு அவங்க நடந்துட்டு இருக்கிறத நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஹாண்டட் பிளேஸா எனக்கு அப்ப தோணவே இல்ல. ஆனா அன்னைக்கு ராத்திரி இத பத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இங்க எந்த பேயும் கிடையாது. தப்பான வேலை செய்யறவங்களுக்கான ஒரு அட்டாவா மாறி இருக்கு. ஏன்னா இல்லீகல் வேலை செய்யும் போது இங்க பேய் இருக்குன்னு யாரும் வந்து பிடிக்க மாட்டாங்களே, அதனால. அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க யாருக்கும் தெரியாம போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ஏரியா பத்தி நான் எழுதணும்னு எனக்கு தோணல. ஜிபி பிளாக் பத்தி எந்த ஒரு விஷயமும் எழுத எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் ஒரு நாள் ஜிபி பிளாக்கோட என்ட்ரன்ஸ்க்கு போயிருந்தேன். பாதி ராத்திரில ஒரு மாதிரி ரொம்ப இருட்டா இருந்தது. நிறைய விலங்குகளோட சத்தம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு வெளிச்சம் வேற வந்துட்டு இருந்தது. அப்ப ஜிபி பிளாக்ல சில தடவை அழறத கேக்குது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. ரொம்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தோணவே இல்ல. சடனா ஒரு சத்தம் அந்த பில்டிங்குள்ள இருந்து வந்தது. அதனால நான் அங்க போய் பார்த்தேன். அங்க போய் நான் ஒளிஞ்சு பாக்குறேன். ஒரு வேன் உள்ள வரதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் கையில பெரிய கட்டைய வச்சுட்டு வந்து நிக்கிறான். அத பார்த்த உடனே ஒரு கிட்னாப் பண்ற வேன் மாதிரி ஒரு வேன். அவன் ஒரு சடன் பிரேக்க போட்டு அங்க நிக்க வைக்கிறான். அதுல இருந்து ஒரு ஆளு கீழே இறங்குறான். கையில கட்டிய வச்சிட்டு இருக்க அந்த ஆளு டார்ச் அவனோட முகத்துல அடிச்சு அவன்கிட்ட இப்படின்னு கேக்குறான். இங்கேயே இருங்க, இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அவன் எதுவுமே சொல்லாம அவனோட பாக்கெட்ல சொருகி இருக்க அந்த கன்னை வெளியே எடுக்கிறான். அவன் கன் எடுத்து அந்த ஆளை பாயிண்ட் அவுட் பண்றான். கண்டுபிடிச்சீங்களா? இப்ப புரிஞ்சது. உன் கையில வச்சிருக்கிறியே அத உன் பின்னாடி வச்சுக்கோ. வாயை மூடிக்கிட்டு இங்க டாக்ஸ மட்டும் கட்டிட்டு போ. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா காலையில ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பி போயிடு. அவன் அந்த ஆளு சொல்றதை கேட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் கையில இருந்த கன்னை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சு பாக்கெட்ல இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து அந்த ஆளு கையில அவன் கொடுக்கறான். அதுக்கப்புறம் அவன் போய் வேன்ல ஏறிட்டு அங்க இருந்து உள்ள கிளம்பி வரான். அதுக்கப்புறமா அந்த வேன்ல இருந்து டிரைவர், அதுக்கப்புறமா இன்னும் 3 பேர் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே 2 பேரு ஒரு பொண்ண ரொம்ப மோசமான நிலைமையில இழுத்துட்டு வராங்க. அவளோட வாயும் கையும் அடிச்சு வச்சிருக்காங்க. குடிச்ச மயக்கத்துல அவங்க எல்லாரும் அந்த பொண்ணை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. நான் அங்கே இருந்து கூட என்னால போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. பயந்து நான் அங்கே ஒளிஞ்சிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணோட கதறல் அந்த வீட்டுக்குள்ளவே மாயமாயிடுச்சு. அவங்க கிட்ட இருந்த மது அந்த பொண்ணு மேல ஊத்தி அந்த பொண்ணுக்கு நெருப்பு வச்சிடுறாங்க. அங்கிருந்து அவங்க போயிட்டாங்க. அந்த பொண்ணு எரிற இடத்துக்கு போக கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ண. ஆனா என்னால போகாம இருக்க முடியல. போய் ஆகணும்னு சொல்லி நான் போய் அந்த பொண்ண பாத்துட்டு இருந்தேன். என் மனசு உருகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக்கா அந்த பொண்ண பாத்துட்டு நின்னுட்டு இருந்தேன். சடனா யாரோ என் மேல கை வைக்கிறாங்க. பயத்துல என் உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுச்சு. எனக்கு தைரியமே இல்ல. பின்னாடி திரும்ப பார்க்க முடியல. யாருன்னு என்னால பார்க்க முடியல. அந்த கையை என்னோட கழுத்துக்கிட்ட நெருங்கிட்டு வந்துட்டு இருந்தது. அப்ப நான் நினைச்சேன்,
இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி எரிச்சிட்டவங்க தான் என் மேலயும் கை வச்சிருக்கான்னு நினைச்சேன். எப்படியும் நான் அந்த கையை தூர தள்ளி விட்டுட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். தைரியமா யாருன்னு பாத்துடலான்னு சொல்லி நானு திரும்பி பாக்குறேன், யாருமே இல்ல. ரொம்பவே இருட்டா இருந்தது. அங்க யாரும் இருந்த மாதிரி ஒரு சைனே இல்ல. யாரும் இல்ல. அப்ப இது என்னோட இமேஜினேஷனா? அப்ப அந்த கையே, அப்ப இங்க யாருதான் இருந்தாங்க? அத பத்தி யோசிச்சு என்னோட தொண்டையே காஞ்சு போச்சு. யாராவது வெளியே இருக்காங்களா போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். ஆனா அங்கேயும் யாரும் இல்ல. வெளிய மட்டும் இல்ல, ஜிபி பிளாக் முழுவதும் அங்க யாருமே இல்ல. ஆனா அங்க இருந்து போயிடலாம்னு நினைச்சேன். நான் எப்படி போக முடியும்? நான் ஏதோ மாயாஜாலத்துல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்சு நான் இங்க வரல, எனக்கு பிடிச்சு நான் போல. எனக்கு தெரியாமலே நான் இங்க வரேன், எனக்கு தெரியாமலே நான் போய்கிட்டு இருக்கேன். நிஜமாலே இது பேய் பிளாக் தான். ஏன்னா இங்க சாகுறவங்க, அப்பாவிங்க துடிக்கிறாங்க, ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இத பத்தி யோசிச்சுக்கிட்ட இருக்கும் பொழுதே சடனா கத்துற சத்தம் கேட்டது. பயத்துல நானு என்னோட கண்ணும் காதும் மூடிக்கிட்டேன். நான் என்னோட கண்ணு திறந்து பாக்குறேன். என் முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பெண்மணி நின்னுட்டு இருந்தாங்க. பயத்திலே நானு அவளை தொடலான்னு போகும்பொழுது அவ மாயமாயிட்டா. அப்புறம் அந்த ஜிபி பிளாக்குள்ள நிறைய ஆண் மக்கள் என் கண்ணுல பட்டது. அவங்க எல்லாமே அப்பாவிங்க, மோசமா சாகப்பட்டவங்க. சில இடத்துல சின்ன குழந்தைங்களோட ஆன்மா, சில இடத்துல வயசானவங்க ஆன்மா. அவங்க எல்லாரும் என்ன எப்படி பாத்துட்டு இருந்தாங்கன்னா, நான் தான் அவங்கள ஏதோ பண்ணிட்ட மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பாக்குறத வரைக்கும் பரவாயில்ல, ஆனா அவங்க எல்லாரும் ஏதோ ஜாம்பி மாதிரி கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. அத பார்த்த உடனே என்னோட இதயம் ரொம்பவே ஜோர துடிக்க ஆரம்பிச்சது. அங்கிருந்து என்னால எங்கேயும் போக முடியல, என்னால எதுவும் பண்ண முடியல. நாலா பக்கமும் அவங்க எல்லாருமே என்ன அட்டாக் பண்ண வராங்க. அதுல ஒரு பையன் என் பக்கமா ஓடி வந்துட்டு இருந்தான். அப்புறம் என் மேல குதிச்சுட்டான். அப்புறம் நான் கீழே விழுந்துட்டேன். அவன் என் மேல உட்கார்ந்து இருக்கான். அவன் முறிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட கையில இருக்க அவனோட நகங்க பெருசாக ஆரம்பிக்குது. நான் ரொம்ப பயந்துட்டேன். அவன் என் மேல அட்டாக் பண்ணிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் வேற வேற திசைகள்ல தூரமா போய் விழுந்துட்டோம். ஆனா என்னாச்சுன்னா, என்னோட முகத்து மேல சின்னதா ஒரு காயம், அவ்வளவுதான். எனக்கு எதுவும் ஆகல. நான் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாக்குறேன் நான் என்னோட ரூம்ல எங்க ஆரம்பிச்சுன்னு அங்க இருக்கேன். அப்படின்னா உன் முகத்துல இருந்த காயம் அப்படிதான் நடந்ததா? டாக்டர், எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு கேட்க பொய்யா தான் இருக்கும். ஆனா அட இல்ல லிபிகா, எதுவும் பொய்ன்னு எனக்கு தோணல. சயின்ஸையும் தாண்டி இந்த உலகத்துல நிறையவே இருக்கு. அதெல்லாம் நம்ம நம்பிதான் ஆகணும். இப்ப நான் என்னதான் பண்றது? உன் கதைய முழுசா சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா உனக்கு மட்டும் இது தனியா நடக்கல, வேற யாருக்கு இந்த மாதிரி நடக்குது? எனக்கும் தான். அட டாக்டருக்கு என்ன ஆச்சு? அவர் கூட இந்த பேய்களோட மாயாஜாலத்துல மாட்டிக்கிறாரா? இல்ல அவருக்கு வேற ஏதாவது கதை இருக்கா? மாயாஜாலத்தோட இன்னொரு எபிசோட்ல இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். கதையை எழுதினவரு பஞ்சம் பிரகாஷ்.